போங்க மாமா. கௌதம், நீ அம்மாவை கூட்டிட்டு குழந்தைய தூக்கிட்டு வா. குழந்தைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து அம்மா கொடுக்க சொல்லு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அத்தையை பார்த்துக்கிறேன். பாத்தியாடி? பாத்தியா? இந்த புள்ள இந்த புள்ள எம்புட்டு பேச்சு பேசுற நீ. ஆனா அந்த புள்ள நீ பாவம்னு உன்னை ஆஸ்பத்திரியில புள்ளைய வச்சுக்கிட்டு நான் உங்களை பாத்துக்கிறேன் அத்தைன்னு சொல்லி வருது. கோயில் கட்டி கும்பிடணுண்டி இந்த பிள்ளைக்கெல்லாம் மருமகளா கிடைக்க. உன் மக இருக்க முடியாதுன்னு ஒரு ஓட்டம் ஓடி போச்சு. ஆனா இந்த புள்ள நான் பாத்துக்கிறதவங்கள நான் இருக்கிறதவங்க அப்படின்னு சொல்லி இந்த புள்ள இங்க வந்து இருக்க வருது. கோவில் கட்டி கும்பிடணும் பாத்துக்க. ஐயோ அன்பே, வேண்டாம்மா. பிள்ளைய வச்சுட்டுலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல கௌதம், நீ வீட்டுக்கே கூட்டிகிட்டு போடா. என்னை யாரும் பார்த்துக்க வேணாம். எனக்கு யாரும் இல்லாத அனாதை மாதிரி நான் நினச்சிக்கிறேன். பரவாயில்ல, நான் பாட்டுக்கு இங்கே இருந்துக்கிறேன். யாரும் என்னை பார்த்துக்க வேணாம்ப்பா. நீ அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்க முடியாது. உங்கள் அப்பாக்கே மனசு இருங்கள. அன்பு, உனக்கு என்ன வேண்டி இருக்கு? நீ போ வீட்டுக்கு. எதுக்கு அத்தை அப்படி பேசுறீங்க? ஏன் நான் உங்களை பார்த்துக்க கூடாதா என்ன? அதெல்லாம் நான் குழந்தைய வச்சுட்டு அழகா நான் இங்கே பார்த்து இருந்துக்கிறேன். பரவாயில்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. வேண்டாம்மா, கஷ்டம். கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல. கை குழந்தை, அவனை வச்சுட்டெல்லாம் இங்கே சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ வீட்டுக்கு போமா. போகட்டும், அவங்க சொல்றான்னு நீ நின்றுட்டு இருக்கியா? அன்பு, கொஞ்சம் புரிஞ்சு பேசுறியா? யோசி. மெண்டல் மெண்டல் மாதிரி முடிவெடுக்காத. நான் மெண்டல் மாதிரி முடிவெடுக்கிறேனா? நானா நீயா? என்ன, நானா முடிவெடுத்துட்டு இருக்கேன்? ஆமா, பின்ன இப்ப என்ன பண்ணணும் உனக்கு? அதை யார் பாத்துக்கிறது? நீ பாத்துக்கிறியா? நான் எப்படி அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல்? பாத்துக்கிட்டா என்ன? போ, உன்னாலே பாத்துக்க முடியாது. கௌசி எனக்கு என்ன, அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. மாமாவும் அவங்களாலே முடியாதுன்றாங்க. அப்புறம் யாரு தான் கௌதம் பாத்துக்கிறது? ஆளாளுக்கு என்னால முடியாது என்னால முடியாதுன்ட்டு போனா அவங்கள யாரு தான் பாத்துக்கிறது? பாவம் இல்லையா? நீ எப்படி குழந்தைய வச்சுட்டு பார்த்துப்பன்னு நான் கேட்குறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். என்னால முடியும் நான் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் என்ன? நான் தான் முடியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்ல. அப்போ ஏன் நீங்க எல்லாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரில. இப்போ என்ன, குழந்தைய போய் நான் தூக்கிட்டு வரணும் அவ்வளோதானே? அவங்க அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரவா? ஏன்னா நான் எப்படி வச்சு தூக்கிட்டு வர்றது? ஆமா, 2 பேரும் என்ன, அவங்கள தான் கூட்டிட்டு வா. போகும்போது வீட்டுல கொண்டு போய் விட்டுறாமா? ம். ஐயோ அன்பு, கேளுமா சொல்றத. குழந்தைய இங்க வச்சு பாத்துக்க முடியாதுன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிற? என்னால முடியும் அத்தை. அட, ஒரு ஆள் கிடைச்சிருச்சு நமக்கு. முல்ல, என்னடி உனக்கு வந்த சோதனை? இப்படி அடி காலை உடைச்சிட்டு கிடப்ப. அட கடவுளே, என் மருமக அவ பாட்டுக்கு பொட்டு போல தெரியவாளே, அவளுக்கா இப்படி ஒரு நிலைமை? ச்சே முல்ல, ஏன்தான் அப்படி போய் விழுந்து தொலைச்ச? அன்பு, நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. இனி என்ன கவலை? அப்பதான் இவன் எதுக்கு ஆள் கிடைச்சிருச்சுங்கிறான்? அதுவா சொல்றேன். ஆமாட்ட, எனக்கு விழுகணும்னு ஆசையா இருந்துச்சா, சரி விழுந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் விழுந்து பார்ப்போன்னு விழுந்து பார்த்தேனா, லாஸ்ட்ல கால் உடைஞ்சு போச்சுத்த. விழுந்து பார்த்தா கால் உடையும். நீங்க எதுவும் விழுந்து பார்த்துடாதீங்க, அப்புறம் கால் உடஞ்சிரும். ஆ, என்னடி நான் உன்னை கேட்டா இவ என்ன நக்கலா பேசுறா? கால் உடஞ்சிரும்ட்டு. ஆமா, நிஜமாதான். ஏன்னா எப்படி விழுந்த எப்படி உடஞ்சின்னு கேட்டீங்கல்ல, இப்படிதான் விழுந்து பார்த்தேன் ஆசையா இருந்துச்சுன்னு. விழுந்து பார்த்தா கால் உடஞ்சி போச்சு, இப்போ வலிக்குது. நீங்க அது மாதிரி விழுந்துடாதீங்கத்த, அப்புறம் உங்களுக்கு கால் உடஞ்சி போயிடும், அப்புறம் வலிக்கும். தேவையா என்ன? துமுறு தாண்டி உனக்கெல்லாம், துமுறு பிடிச்சவளே. பதில பாரு. கௌதமே, இப்போ எப்படா இருக்கான் அவ காலு? டாக்டர்கிட்ட கேட்டீங்களா? அதுவா, அதெல்லாம் இப்போ நடக்க முடியாதான் அப்பத்தா. இப்போதைக்கெல்லாம் காலெலாம் ஊன முடியாது, நடக்க முடியாதான். கொஞ்ச நாள் ஆகணுமா? அடியாத்தி, கொஞ்ச நாள் ஆகணுமா? என்ன இப்படிங்கிறிய? எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அது வேணும், 2 நாள் ஆகணுமா அப்பத்தா? ஆஸ்பத்திரியில தங்கணுமா? ஐயோ, ஆத்தாக்காரிக்கு ஆஸ்பத்திரியில தங்குறதுன்னா பிடிக்கவே பிடிக்காதே. என்ன பண்றது, வேற வழி இல்ல, இருந்துதான் ஆகணும். சரி சரி அப்பத்தா. சொல்லுடா. அப்பா, பேசாம அப்பத்தா அம்மா கூட இருக்க வச்சா என்ன? எங்க? கௌதம், நானும் அதை தான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். பேசாம அப்பதான் அவ அம்மா கூட உட்கார வைக்கலாமே அப்படின்ட்டு. நீ கரெக்டா சொல்லிட்ட. அது வீட்டில் போய் என்ன பண்ண போகுது? அங்கிட்டு அருவி ஏதாவது திட்டவும், மல்லிகாவை ஏதாவது பேசவும், அப்படி எல்லாரையும் பேசிட்டு தான் வேஸ்ட்டாக உட்காந்துருக்கோம். பேசாம அது இங்கே இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில் அது பாட்டுக்கு இருக்கும். இங்கே இருக்க சொல்லிடலாமா? ஏம்மா, உன் மருமக கூட துணைக்கு நீ இங்கே இருந்துரு. ஏன்னா அவளுக்கு துணைக்கு பார்த்துக்க யாரும் இல்லை. எனக்கும் இங்கே செட் ஆகாதுமா. எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது. இங்கே இருந்தேன்னா சுத்தப்பட்டு வராது, வீட்டுக்கு போகணும்.
தூக்கம் இல்லாமல் இருந்தால் உடம்பு சூழ்நிலை சரி வராது. அப்புறம் உங்கள் கௌசியும் புருஷன் திட்டுவாருன்னு ஊருக்கு போயிடுச்சு. அன்பு புள்ள வச்சுட்டு பார்க்க முடியாது. கௌதம் அவனும் பார்க்க முடியாது. ஏம்மா நீ வீட்டில் சும்மா தானே இருப்ப, அவள் பக்கத்தில் அங்கே நகிறேன். ஆ ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்ததுக்கு நல்ல கூத்தா இருக்கே. யாரை யாரை இருக்க சொல்றிய? நம்மளாலாம் முடியாதுப்பா. நமக்கு இந்த வாடையெல்லாம் சுத்தப்பட்டு வராது. தலைவலி மாதிரி எப்போ பார்த்தாலும் தலைவலிச்சிட்டு இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் வேற யாரையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. என்ன வேற யாரையுமா? நீலாம் ஒரு பெத்த தாயா? எங்களுக்கு நீ என்ன பெருசா நீ உதவி இருக்க சொல்லு. ஒரு மருமகளுக்கு உடம்பு சரியில்லையே, என் மருமக கூட இருக்கேன்னு சொல்லுது. நான் அத்தை கூட இருக்கேன், என் பிள்ளைய வச்சுட்டு நான் இருக்கேன்னு சொல்லுது. ஆனால் எங்களுக்கு தான் மனசு வரல. கை குழந்தைய வச்சுட்டு ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஆனால் நீ வீட்டில் ஒரு வேலை வெட்டி இல்லை, வெட்டி அங்கிட்டு ஊரை சுற்றிட்டு ஊருக்கு அதை பேசிட்டு திரிவ. நீ பார்த்துக்கிறதுக்கு உன்னால் முடியாது, அப்படிதானே? நீங்கள் வர்றாம அவனே. நமக்கெல்லாம் இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் சுத்தப்பட்டு வராது. நீ சும்மா தேவையில்லாமல் என்னிட்ட வம்புழுத்துக்கிட்டு இருக்காத. நான் அவள் எப்படி இருக்கா என்னம்மா இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அதை விட்டுவிட்டு என்னிட்ட இருக்கிறியா போறியா வாரியான்லாம் கேட்கக்கூடாது. அன்பே, சரி நான் போகிறேன். குழந்தை பையனை தூக்கிட்டு வருவா. போ கௌதம், முதல்ல அதை போய் செய்யி. நான் முதவே உன்னை போக சொன்னேன். நீ தான் நின்றுக்கிட்டே இருக்க வேடிக்கை பார்த்துட்டு. போவியா? போய் தூக்கிட்டு வாங்க. சரி சரி ஓகே. குழந்தைக்கு என்னென்ன தேவைன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியும்ல? அதெல்லாம் அம்மாவுக்கு என்னென்ன தேவை எதுன்னு அம்மாவுக்கு நல்லா தெரியும். நீ சொன்னீங்கன்னா அம்மா எல்லாமே எடுத்து கொடுத்து அம்மாவே கூட்டிகிட்டு வந்துடு. அவங்க தூக்கிட்டு வருவாங்களே கையோட. ஆ ஆமாம். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. மணியும் ஆயிடுச்சு. அப்பா, அன்புக்கு கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? மணி 2 ஆயிடுச்சு. இதான் இப்போயே போய் வாங்கிட்டு வர்றியா? எப்பா மவனே பெரியவனே, எனக்கு ஏதாவது பரோட்டா வாங்கிட்டு வாவே. 2 பரோட்டா போதுமியா, ரொம்பலாம் வேண்டாம். ரொம்ப நாள் ஆச்சு என்னமோ சாப்பிட்டு. டவுனு பக்கம் வரும் இப்போ வாடை ஒன்றும் சொல்ல முடியல. சரி ஒருதா சாப்பிட்டு போயிடுவோம்னு தான். வாங்கிட்டு வரியா? அப்பா, பெத்த பாசம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திய, அவ்வளோதான். முத்தலகு, பிள்ளையை தூக்கிட்டு டக்குன்னு கிளம்பு. கௌதம் வரானா? நான் வார வழியில் பார்த்தேன். அப்பதான் போயிட்டு அத்தையும் தம்பியும் கிளம்ப சொல்லுங்க. நான் அந்த வந்தாரேன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா. அதான் வெரசா வேகமாக ஓடியாந்து. என்னம்மா சொல்கிற? அப்படியா? ஏன் எதுக்கா இருக்கும்? ஓ பேரனை எதுவும் அவங்க அப்பத்தாட்ட காமிக்கிறதுக்கா இருக்குமோ? இருக்கலாம் கூட. அன்பு இங்கே தங்கியிருப்பா போல. சரி சரி, நான் பிள்ளைக்கு தேவையானதை எடுத்துட்டு கிளம்புறேன். ஆ என்ன பால்ட்டப்பா, இன்னும் 2 துணி இதை எடுத்து வச்சுக்க, ரொம்பலாம் வேண்டாம். போனது வரதானே போறிய? ஆமாம் அதைத்தான் சொன்னான். 2 துணி பால்ட்டப்பா. அப்புறம் இந்த ஏதாவது சொட்டு மருந்து அப்படி எடுத்துக்க சொன்னான். சொட்டு மருந்து எதுக்கு? சரி எடுத்து வைப்போம். நீ சொல்கிறத எடுத்து வை, அதை விட்டுவிட்டு. ஆ சரிம்மா. ஆமாம் உன் புருஷங்கார சாப்பாடு வாங்க போனானே, ஆளையே காணும். என்கிட்ட கேட்டா எனக்கே கால் இத்தா தண்டி புஷ்ஷுன்னு வீங்கி போய் கிடக்கு. காலை சுத்தர அசைக்க முடியல, ஆட்ட முடியல. உனக்கு இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியமா? ஓவியா அங்கிட்டு. இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிற? அப்புறம் சாப்பாடு முக்கியம் இல்லையா? அவ இருக்க வைத்தறிச்சல்ல நீ வேற அத்தை. நீ இப்படி தாண்டி திட்டிக்கிட்டே இருப்ப. நான் கூட ராத்திரிக்கு உன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம்னு தான் நினச்சேன். நீ இப்படி பேசிகிட்டே இருந்தால் நமக்கு பிடிக்காது. உனக்கு எனக்கும் சரி வராது. சண்டை தான் வந்துக்கிட்டு இருக்கும். நான் வீட்டை பக்கமே போகிறேன். தயவு செஞ்சு உனக்கு தீனி வாங்கி போட நம்மளால் ஆத்தாது. நீ கிளம்பு வீட்டுக்கே. யாரும் என்னை பார்த்துக்கிற வேணாம், நானே என்னை பார்த்துக்கிறேன். இரு, எனக்கு என்ன ரொம்ப தான் சினுக்குறாப்பதேன். இருந்துக்க தனியா. அத்தாச்சி காலை எப்படி இருக்கு? இங்கே பாருங்க, உங்கள் பேரனை தூக்கிட்டு வந்துட்டேன். பேரனை பார்த்தோன்னே கொஞ்சம் உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலு பரவாயில்லையா? நீயா? நீ பேசாதடி முத்தலகு. ஏன் அத்தாச்சி? நீ பேசாதன்ட்டே. ஏ அன்பு, உன் அம்மாவை பேச வேணான்னு மரியாதையாக சொல்லிடு. வந்துட்டான் அப்படி நல்ல மாதிரி நடிக்கிறதுக்கு. என் முன்னாடி நல்லவமா நடிச்சிட்டு மற்றவங்க முன்னாடி அப்படியே நான் அவ்வளோ பேச்சு பேசுறது. நீ பேசி திட்டி தான் இந்த நிலமையில நான் இருக்கேன். அது தெரியுமா முதல்ல உனக்கு? பேசுகிறா போயிரு பேசாம. என்னென்ன பேசினியோ என்னென்ன திட்டினியோ யாருக்கு தெரியும்? என்னை அவ்வளோ பேச்சு பேசியிருப்ப, என்னை அவ்வளவு திட்டியிருப்ப. உண்மைதானே? உண்மையா பெய்யா சொல்லு, உண்மைதானே? நீ திட்டவும் தாண்டி என் கால் உடஞ்சி நான் இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்குறேன். நீ திட்டவும் தான் இப்போ என் கால் உடஞ்சி நான் ஆஸ்பத்திரியிலே கிடக்குறேன். அது உனக்கு தெரியுமா? எங்கள் அம்மா எப்போ தான் உங்களை திட்டுச்சு?
எங்க அம்மா திட்டவே கிடையாது உங்களெல்லாம். அப்படியெல்லாம் எங்க அம்மா திட்டவே செய்யாது முதல்ல. யாரு உங்க அம்மாக்காரி என்னை திட்டவே இல்லை. நீ அப்படியே பூசாதடி அன்பு. உங்க அம்மாவது என்னை திட்டாம இருக்கிறதாவது. என்ன திட்டி 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 தான் இந்த நிலைமையில் நான் வந்து படுத்து கிடக்கேன் ஆஸ்பத்திரியில். கரெக்டு தாண்டி முல்ல. ஊரே சொல்லுது இவளுக்கு பேசின பேச்செல்லாம். இப்பதான் நடிக்கிறா. மா பார்த்து பேசுமா. அவங்க எதுக்குமா ஒன்றை திட்ட போகிறாங்க? ஒன்றை திட்டணுன்னு அந்த அத்தைக்கு என்ன இருக்கு? தேவையில்லாமல் அந்த அத்தையை ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க அத்தை, நீங்க தான் எங்க அம்மாவை திட்டிட்டு வந்தீங்களே தவிர எங்க அம்மா உங்களை எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன் தேவையில்லாம எங்க அம்மாவை திட்டுறீங்க? அம்மா நீ கிளம்பு போகலாம். அதான் நான் வரேன். ஏய், இதுக்கு தான் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். பிள்ளைய தூக்கிட்டு வா பிள்ளைய தூக்கிட்டு வான்னு நடிச்சியா? சொல்லுடி, நடிச்சியா? இவ்வளோ நேரம் நான் பார்த்துக்கிறேன் உங்களை. நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். கௌதம் நீ பிள்ளைய தூக்கிட்டு வா. போ போ போன்னு அவனை விரட்டிட்டு இப்போ உங்கள் அம்மாவை சொன்னதும் உனக்கு கோவம் பொத்துட்டு வந்துருச்சு. உடனே கிளம்பி ஓடுற. அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருப்ப நீ? சரியான ஆள் தானே நீ? உடனே கட்சி மாறல. நீ என்ன வேணாலும் அவங்க அம்மாவை திட்டுவ, என்ன வேணாலும் பேசுவ. அவள் எல்லாமே பார்த்து சகிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் உன் கூட உன்னைய பார்த்துட்டு கை குழந்தைய வச்சுட்டு இருப்பான்னு நினச்சியா? பார்த்துக்கோ. நீ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீன்னா அவள் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பா. இல்லைன்னா இப்படி தான். டேய் போடா, இவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவ இப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ நேரத்துக்கு தகுந்தாப்புல நடிப்பாடா. அப்படியே கட்சி மாறிடுவா. அப்படிலாம் நானும் எங்கள் அம்மா எல்லாரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஓ, அதை வேற நாங்கள் தனியாக புரிஞ்சுக்கணுமா என்ன? ஆ சாரி அத்தை, நான் கூட குழந்தைய வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கலாமா என்ன முன்ன பார்த்தேன். ஆனால் இப்போதைக்கு அது வேண்டாம், பிடிக்கல. இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு செட் ஆகாது. நான் கிளம்புறேன். யாரும் இருக்க வேணாம். என் மகனாக இருந்தாலும் சரி, என் மகளாக இருந்தாலும் சரி, என் வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, யாரும் எனக்காகலாம் இருக்க வேணாம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அன்பு வா வா போலாம். முதல்ல ஓவராக பேசிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்கள பார்த்துட்டு ஒன்னால தான் என் கால் போச்சு, நீ சாப்பிட விட்ட வச்சேன்னா என்னம்மா இதெல்லாம்? நீ உன் கால் உடஞ்சாலும் நீ திருந்த மாட்ட.